ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹாட் 263. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திரைப்பட விமர்சனம். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2 படம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தது, மோதுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் விஜய்க்கு படத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. அதனால் பராசக்தி பேரை கேட்டால சும்மா அதிருதில்ல. பார்த்தீங்கல்ல, பராசக்தி 1956 அந்த ரேஞ்சில் அப்போ பராசக்தி வரும்போது இப்படி தான் தமிழ்நாடு அதிர்ச்சி. இப்பயும் என்ன நடக்குது? தமிழ்நாடு அதிருது. பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பற்று உள்ள ஒரு படம். தமிழர்களுக்கு ஒவ்வொரு தமிழனும் உண்மையான தமிழன், உண்மையான வீரன், உண்மையான தமிழ்நாட்டுக்கு பிறந்தவனாக இருந்தால் இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டு தமிழர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. மொழி போர் நடந்திருக்கு. நமக்கு தெரியவே இல்லை. பார்த்தீங்களா, 1964 இந்த படம் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. படம் அருமையாக நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப். செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாது. ஒரு மாதிரி என்ன ஆகும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா தமிழ் போராட்டத்துக்கு? தமிழ் இதுக்காக அவ்வளோ 200 பேர் இறந்துருக்காங்க. இல்லை, இவ்வளோ விஷயம் யாருக்கும் தெரியாது. சும்மா ஆனவனா இப்போ இருக்க ஜிஎன்சி பசங்க ஆனவனா விஜய் இது என்ன விஜய் ஒன்றும் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாரு? ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. புரியுங்களா? அதனால் பராசக்தி வேறு லெவல் படம். சிவகார்த்திகேயன் அருமையாக நடிச்சிருக்காரு. அதர்வா நடிச்சிருக்காரு. அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த டேரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. சொன்ன தேதியில் கரெக்டாக ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஆனால் என்ன அவகட்டி நமக்கு என்ன? ஓகே. அவர் தமிழ்நாட்டை என்ன சிங்கப்பூராக மாற்ற போகிறாரா? அதெல்லாம் நத்திங். அதெல்லாம் எதுவும் நடக்காது. பராசக்தி இருந்துச்சுல, அதே பராசக்தி இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய உணர்வை தூக்கி விட்டுருக்கு. இந்த திரைப்பட விமர்சகர்கள் தேட்டருக்கு வெளியே பேசுகிறானுங்க பார்த்தீங்களா? அவனுக்கு பேசலாம் நம்பாதீங்க. அவனெல்லாம் காண்டில் பேசுகிறானுங்க, காஜியில் பேசுகிறானுங்க, பயத்தில் பேசுகிறானுங்க. சரிங்களா? அதனால் அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. பராசக்தி உண்மையில் தமிழனாக இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றி படம். பராசக்தி ஹீரோடா நான்ன்ற மாதிரி தெரிக்க விட்ருக்காரு சிவகார்த்திகேயன். புரியுங்களா? இந்த படத்தை போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. தமிழ் இனத்துக்காக போராடிய மக்கள், அவங்க ஆன்மா சாந்தி அடைய நாம் உண்மையான தமிழனாக இருந்து அவர்களுக்கு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு 1964 இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. அதனால் ஒரு 200 மாணவர்கள் இந்த படத்துக்காக இந்த போராட்டத்தில் கலந்துக்க. ஹிந்தி மொழி போர், இந்த மொழி போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்ததுமில்ல. இந்த படத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மொழி போர் நிறைய பயங்கரமாக இருக்குது. அதனால் ஹிந்தி இன்னும் இருக்குது. இன்னமும் அதை முறைப்படுத்த தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான தமிழனே சில பேர் என்ன பண்ணுறானுங்க, இந்த சீமான், இந்த தமிழ் இசை பிஜேபி தமிழ் ஆளுங்களே என்ன பண்ணுறானுங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. புரியுதுங்களா? ஆனால் அதனால் பணத்துக்காக பண்ணுறது. உண்மையான உணர்வு கிடையாது. சும்மா வாயால் பேசலாம், ஆனால் செயலால் ஒன்றும் செய்ய முடியாது. திராவிட கழகம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால் மக்களே, பராசக்தி போய் பாருங்கள், வெற்றியுடன் பாருங்கள். சிறப்பான படம், தமிழ் உணர்வை தூண்டும் படம், வெறியேற்றும் படம். தமிழனுக்காக இந்த படத்தை பாருங்கள். அதனால் ஜாதி மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மொழின்ற ஒரு உணர்வில் எந்த இடத்துல பார்த்தாலும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொருனா தெலுங்கர்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தமிழர்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. தெலுங்கர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பெங்காலிஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இணைந்து தன்னுடைய மொழிக்காக போராடியிருக்காங்க, தமிழ் மொழிக்காக போராடியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் தெரிய வருது பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
இதில் ஜெயம் ரவியும் சூப்பராக வில்லனாக நடிச்சிருக்காரு. நல்லா அது உண்டான வேலை. கடைசியில் வந்து இந்த படத்தோட தமிழ் வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பார்லிமெண்ட்டில் கையெழுத்து போடுற மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாங்க. இந்திரா காந்தி வந்து இதுக்கு உத்தரவு விட்டாங்க. சரிங்களா? இதனால் மும்மொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் வழி கல்வி, இது 2 தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஹிந்தி படித்தவன்லாம் இந்தியா நாட்டிலேயே தான் கிடக்கணும். ஆனால் தமிழ் படித்தவன், ஆங்கிலம் படித்தவன் வெளிநாட்டில் போய் பயணம் செய்து மிக சிறப்பாக வாழ்கிறான். எல்லோரும் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொல்லி இந்த சிறப்பு விமர்சனத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், சேயோ.